ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஓமப்பொடி ரெசிபி தாங்க பண்ண போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். கடையில போய் வாங்காம வீட்லயே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓமப்பொடி எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்குன்னு உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஓமப்பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓமத்தை வந்து ஊற வச்சுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுக்கலாம். மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் சென்று இந்த ஓமத்தை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சு எடுத்துக்கலாம். 1 கப் வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் வந்து நான் வந்து அரிசி மாவு எடுக்க போறேன். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா சேர்த்து நீங்க வந்து மாவு பிசைஞ்சு விடுங்க. கடலை மாவு வந்து திப்பி இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க சல்லடை இருந்தா சல்லடையில சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து சல்லடை இல்லாதனால இந்த வடிகட்டில வந்து நான் சலிச்சு எடுத்திருக்கேங்க. இப்ப கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்தாச்சு. இப்ப அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்க அரிசி மாவு கூட சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேங்க. அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறின ஓமத்தை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. ஊற வச்சிருக்க ஓமம் வாட்டர் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்சு வடிகட்டி சேர்க்க போறேங்க. நல்ல வாசமா இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாங்க. வடிகட்டின பின்னாடி மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா வாசமா இருக்குங்க. ஓம வாட்டர் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. நம்ம ஓமப்பொடி செய்யறதுக்காக எண்ணெய் வந்து ஒரு சைடு நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ சூடான எண்ணெயில இருந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாவு கூட. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு மாவை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சூடான எண்ணெய் வந்து மாவுல சேர்த்தனால கையை வச்சு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சிடாதீங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சூடு நல்லா ஆறுன பின்னாடி லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு நீங்க மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்த பின்னாடி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாங்க. குழல்ல வந்து லைட்டா வந்து நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் கூட தடவிக்கோங்க. குழல்ல வைக்கிறதுக்காக நான் வந்து இடியாப்ப அச்சு தாங்க எடுத்திருக்கேன். இடியாப்ப அச்சுலேயே லைட்டா வந்து நெய் தடவிக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம வந்து முறுக்கு குழல்ல வச்சிடலாங்க. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஓமப்பொடி சுத்த ஆரம்பிச்சிடலாம். நல்லா வாசமா இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஓமம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஓமப்பொடி வந்து நல்ல வாசமா இருக்கும். இப்போ மாவு வந்து ஒரு அடுக்கு வைக்க தாங்க எனக்கு கரெக்டா இருந்துச்சு. நம்ம வந்து எண்ணெயில வந்து மிச்சர் சுத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த தட்டுல சுத்தி பார்க்கலாங்க. மிச்சர் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பரா வந்து மிச்சர் உழுகுதுங்க. இப்ப எண்ணெயில வந்து நம்ம மிச்சர் சுத்த ஆரம்பிச்சிடலாங்க. மிச்சர் சுத்துறப்ப நீங்க வந்து கையை வந்து நல்லா மேல தூக்கி விட்டு சுத்துங்க. எண்ணெய் கையில தெரிச்சிருங்க. அதனால வந்து பார்த்து சுத்துங்க. இப்ப தேவையான அளவு சைஸ்ல நீங்க சுத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம இன்னொரு சைடு வந்து பெரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியா எடுத்து போட்டுடலாங்க. எண்ணெயோட சலசலப்பு தன்மையில இறங்கிடுச்சுங்க. மிச்சர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுத்திக்கலாங்க. இப்ப நான் ஒரு ஜல்லிக்கரண்டிய வச்சு நான் ஓமப்பொடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு ரவுண்டா சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. ஃபைனலா வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலை வந்து பொரிச்சு இது மேல தூவுனா நல்லா டேஸ்டான நல்ல மொறுமொறுப்பான ஓமப்பொடி வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் வீட்ல வந்து ஓமப்பொடி வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல வீடியோ நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க.